ஹாய், இது நம்ம பப்பீஸ்க்கு ரெகுலராக வாங்குகிற சிக்கன் அண்ட் லிவர் பேக்கெட்ஸ் இது. ஸோ 2.5 kg வாங்கிட்டு வந்தேன். இது வெறும் லிவர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. வெறும் லிவர் கேஜி 110 rupees அப்படின்னு கிடைக்கும். வெறும் அந்தந்த கிசான்லாம் இருக்காது, வெறும் சாஃப்ட் லிவர் மட்டும்தான் இதில் இருக்கும். பெங்களூரில் இருக்குது இவங்க ஷாப்ஸ் ஃபுல்லாக. எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்னால நான் அங்கேருந்து ரெகுலராக வாங்கிட்டு வர்றது. இது நான் ப்ரொமோஷன்லாம் இல்லை, இது நான் ரெகுலராக வாங்குறது, நம்ம பப்பீஸ்க்கு ஃபீட் பண்ணுறது. இங்கேயே ஜனதா சிக்கன் ஒன்று கிடைக்கும், அது நான் செப்பரேட் வீடியோவில் போட்டிருக்கேன். இது நான் வாங்கிட்டு வந்த பில்லோட காப்பி. ஸோ ப்ரொமோஷன் அப்படின்றாதீங்க, இது நம்ம வீட்டுக்கும் வாங்குகிற சிக்கன் இங்கே தான். ஸோ இது நான் செய்கிற மெத்தட், இது ரெகுலராக நான் செய்கிற மெத்தட். ஃபஸ்ட்டு ஆயில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறது. மெயினாக கோகோனட் ஆயிலாக இருந்தால் இன்னும் பெட்டர். களி வச்சுருக்கிற லிவர் வெறுமே சாஃப்ட் லிவர் தான். நீங்கள் எதுவுமே கிசார்லாம் போட வேணாம். ஏன்னா உங்கள் பப்பீஸ் சம்டைம்ஸ் அதை சாப்பிடாமல் ரெகுலராக சிக்கன் சாப்பிடாமல் இருக்குன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எடுத்து ஊட்டி விட்றத கூட. ஏன்னா அவங்க சூ பண்ணுறது, ஸ்பெஷலி எனக்கு கிரேடனுக்குலாம் வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சான்னா சாப்பிடாது, அது சூவே பண்ணாது, மெல்லாது. அப்போ இந்த மாதிரி லிவர் வித் ரைஸ்னால் அது வாய்க்குள்ளே வச்சோன்னே உள்ளார போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு தான் இது எடுத்தது. இது நான் ரெகுலராக யூஸ்வலாக இப்படி தான் செய்கிறது. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டர். அதுவும் இந்த கேரட்டு பீன்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லது. பட் என்னோடய ஹஸ்கிலாம் வந்து நீங்கள் என்ன தான் காய்கறி சேர்த்து வச்சாலும் அப்படியே ஒதுக்கிடுவா. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் தான். நான்வெஜ் ஃபீட் பண்ணாமன்னு யோசிக்காதீங்க. அவங்க பப்பீஸ் எல்லாமே வந்து கார்னிவோரஸ். ஸோ அவங்க எல்லாமே வந்து கறி திங்கிற ஜீவனுங்க தான். அதனால் கறி திம்பாலா இல்லையா அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேணாம். கறிலாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம லிவர் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப வேணாம், இங்கே திருப்பி ரைஸ் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் செப்பரேட்டாலாம் குக் பண்ணுவீங்க. லிவரை தனியாக வேக வச்சுட்டு ரைஸை தனியாக குக் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் அதில் நீங்கள் அப்படி பண்ணும்போது அதோட எசன்ஸ் மிஸ் ஆகிரும். நீங்கள் லிவர் குக் பண்ணுற தண்ணியெலாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் சேர்ந்தே வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். ஸோ லிவரை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு பம்ப்கின் அந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்ரு. ஏன்னா டைஜனுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த ஃபுட் ஆட் பண்ணாலுமே சால்ட்டோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவுமே எசன்ஸ் ஆட் பண்ணாதீங்க. மஞ்சத்தூள் மட்டுமே போதுமானது. கொஞ்சம் ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோஸ் ரொம்ப ஃபுல்லாக லென்த்தாலாம் எடுக்கல, கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுறேன். குக் பண்ணும்போது நான் ஹை ஃப்ளேம்லாம் வைக்கல, ரொம்பவே ஸ்லோவாக தான் வைப்பேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப குக்காக வேணாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் தண்ணியோடு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். இன்னைக்கு நான் செய்யும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதேமாதிரி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உங்களால் முடிஞ்சால் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினா ரொம்ப வேணாம், லைட்டாக ஊற்றினா ஓகே. ரொம்ப பிடிச்சிடும். நீங்கள் குக் பண்ணும்போது மீதி ஃபுட்டை குக் பண்ணும்போதுறத விட இதை குக் பண்ணும்போது உங்கள் பப்பீஸ்லாம் உங்கள் பக்கத்துலேயே வந்துடுங்க. அவங்க ஸ்மெல்லு, லிவரோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு டக்குன்னு அது கிராஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்துடுவாங்க. ஸோ குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் குக் பண்ணி முடிச்சிட்டேன் இல்லைங்களா, இதுக்கப்புறம் நான் கையில் தான் மிக்ஸ் பண்ணுறது. கொஞ்சம் குக் பண்ணோன்னே ஹீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கையிலே பிசைஞ்சிடுறது. ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி வச்சா தான் அவங்க ரைஸை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் லிவர் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் லிவரை சமைச்சாச்சு அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா சில பப்பீஸ்லாம் இருக்கும், தெளிவாக வெறும் லிவரை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பாட்டை ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் என்ன நீங்கள் வளர்த்துருக்கிற மெத்தட் எப்படியா தான். இப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் விட்டுருப்பேன். அது சூஸியாக இருக்குன்னா அப்படி தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம ரொம்ப கண்டிப்பாலாம் இருக்கிறது இல்லைன்றதுனால விட்டுறது. ஸோ அதனாலேயே தான் எனக்கு வேறு வழி இல்லாமல் சொல்லப்போனால் நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால தான் அதுங்க ரொம்ப சூஸியாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க வளர்க்குறவங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் பப்பி எடுத்து வளர்க்குறவங்க. ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம், ஆனால் எடுத்து கொஞ்சம் 3 years ஆகுது. கொஞ்சம் விட்டதுனால இப்போ அதுங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எடுத்து வச்சிட்டாலும் ஒன்றும் பண்ணாங்க, அவங்க வாட்டை சாப்பிட்டுட்டு போங்க. பட் இப்போ வர இவன் ஃபாக்ஸி ஹஸ்கி, இவன் ரொம்ப சூஸி. மற்றெல்லாம் சாப்பிட்டு போட்டுன்னு வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறேன், சண்டைலாம் போட மாட்டான். மற்றவங்களாம் வந்து என்னோடய லேபோ டேனோ ரொம்ப யாருமே சண்டை போடுறதில்ல, ரொம்ப வெயிட் பண்ணி தான் சாப்பிட்றவங்க. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோ நான்
நான்வெஜ் ரெகுலராக வாங்குகிற கடையிலேருந்து அந்த நார்மலாக செய்கிறது தான் நான் போட்டு வீடியோ போடுறேன்.